எஸ்ஐஆர். எஸ்ஐஆர்னா என்னன்னு சில பேத்துக்கு இன்னும் தெரியாம இருக்கு. எஸ்ஐஆர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதாவது சிறப்பு தீவிர திருத்தம். சிறப்பு தீவிர திருத்தம் எப்போ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2002 to 2004 8 தடவ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப தான் பண்றாங்க. இது எதனால பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின்லேருந்து இங்க வந்தவங்க இங்க வந்து ஓட்டர் ஐடி வாங்கியிருப்பாங்க. இந்த டெத் ஆனவங்களா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கும். இல்ல வேற ஏரியாலேருந்து வேற ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. அங்கேயும் ஓட்டர் ஐடி இருக்கும், இங்கேயும் ஓட்டர் ஐடி இருக்கும். வெளி மாநிலங்கள்ல வந்து இங்க ஓட்டர் ஐடி ஃபேக்கா வந்து எடுத்து வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை தவிர்க்கவும் இந்த இந்த விஷயத்தெல்லாம் தவிர்க்கிறதுக்காக மட்டும்தான் அந்த வந்து எஸ்ஐஆர்ன்றது ஒன்று யூஸ் பண்றாங்க. இப்ப நீங்க கேட்கலாம், எஸ்ஐஆர்னா நல்ல விஷயம் தானே, அப்புறம் ஏன் நீங்களாம் போராட்டம் பண்றீங்க அப்படின்னு. எங்க தலைவர் எதுக்கு போராட்டம் பண்றாங்க? இதை வந்து வேண்டான்னு சொல்லல நாங்க. இது இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்றோம். ஏன்னா 30 நாளுக்குள்ள வந்து அந்த எஸ்ஏஆர் ஃபார்மை யாராலையும் ஃபில் பண்ணி கொடுக்க முடியாது. 30 நாளுக்குள்ள கொடுக்கலைன்னா என்ன பண்றதா சொல்லியிருக்காங்கன்னா, ஓட்டு எல்லாத்தையும் தூக்கி விட்டுருவாங்க. அதாவது நீங்க வந்து 30 நாளுக்குள்ள இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா, அந்த ஓட்டு போடுறதுக்கு உரிமை உங்களுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப இதை 30 நாளுக்கு நம்மளால கொடுக்க முடியுமா? முடியாது. ஃபாரின்ல இருக்கவங்க இல்ல ஒரு வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன சின்ன இடத்துல இருக்கவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், பண்ண முடியாம இருக்கலாம். அந்த 30 நாள்ன்றது ரொம்ப ரொம்ப குறுகிய நாள். அதனால அதை பண்ண முடியாது. அதற்காக மட்டும்தான் எங்க தாவேக்கவினர் நாங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை போராட இருக்கோம். போராட்டம் பண்றதா இருக்க தமிழ்நாடு ஃபுல்லா. தயவு செஞ்சு இந்த போராட்டத்துக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க.